வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. நம்ம எந்த ஊர் ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறை மலையடிப்பட்டி ஜல்லிக்கட்டு தாங்க போகிறோம். நம்ம எந்தெந்த மாடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அசுரனையும் நம்ம சூரனையும் ஏற்றிட்டு போகிறாங்க. நம்ம டோக்கன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று 300 சில்லறேன், ஒன்று 400 சில்லறேங்க. அதனால் நம்ம டோக்கனு தள்ளி தானே இருக்குது, நம்ம லேட்டாகவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தாங்க கிளம்பணும். கரெக்டாக வீட்டை விட்டு கிளம்பும்போது கரெக்டாக ஒரு 10 மணி ஆச்சுங்க. கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகும்போது 11 மணி ஆயிடுச்சுங்க. அங்கே போய் கேட்டால் டோக்கனு போய் கேட்டோம் அப்படின்னா 400 மாடு போயிடுச்சுங்க 11 மணிக்கு. என்னடா போல் சீக்கிரமாக போல் டோக்கன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த ஊரில் வந்து விஐபி டோக்கனே கிடையாதாங்க, நார்மல் டோக்கன் மட்டும்தாங்க. சரி, அதனால் நம்ம அசுரனை கொண்டு போய் அடைச்சாச்சுங்க. நம்ம அசுரனு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஓடிடுச்சுங்க, 6 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. ஓடினா அதை பிடிச்சி கட்டினதுக்கப்புறம் தாங்க நம்ம சூரனை பெறவாடிக்கு கொண்டு வந்தான். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெறவாடியில் வந்து தள்ளுவாடி போடுற மாதிரி தள்ளுவாடி போட்டாங்க. ஃபுல்லாக மாடு எக்கிரோன்னு மலையடிப்பட்டி ஜல்லிக்கட்டுலாங்க தள்ளுவாடி போட்டு ஜல்லிக்கட்டை நிப்பாட்டி மறுபடியும் டோக்கன் படி கூப்பிட்டாங்க. சூப்பராக அடைஞ்சிங்க ஜல்லிக்கட்டு. நம்ம சூரனை வந்து தள்ளுவாடியில் வந்து மாடை கொண்டு வந்து வரும்போது மாடை ஆடி நம்ம அண்ணங்கையே ஒடிச்சிருச்சுங்க. சோகமான விஷயமாகி போச்சுங்க. இது நம்ம ஆடிருச்சு, இந்த மாடை வந்து கண்டிப்பாக அவுத்தாகணும்னு சொல்லி அவுத்துட்டாங்க மாடை. மாடு வந்து நல்லா சூப்பராகவும் வெளியேறிச்சுங்க. நம்ம மாட்டுக்கு என்ன பரிசு போட்டாங்க அப்படின்னா, 2 மாட்டுக்குமே டைனிங் டேபிள் போட்டாங்க.